தர்மம், தானம், தானம், தர்மம், இதையே திருப்பி 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 இந்த தனுசு ராசிக்கு சொல்லலாம். சோ இதுல அதிகமான ஈடுபாடு கொண்ட தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்திலிருந்து குரு பகவான் தன்னுடைய ஆட்சி பலம் பெறக்கூடிய கடகராசிக்குள்ள என்ட்ரி. யாரோட என்ட்ரி அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, உங்களுடைய லாபஸ்தானமாக இருக்கக்கூடிய சுக்கர பகவானோட என்ட்ரி ஆகிறார். ஆரம்பமே அமர்க்கலம். தனுசு ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி இருந்து மனக்குழப்பங்கள், நோய் நொடிகள், மருத்துவ செலவுகள் இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் ராசி அதிபதி பலமா இருக்கிற அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்க எப்பவுமே நான் பலமா இருக்க, என்னை சார்ந்த விஷயங்கள், என்னை நோக்கி வரக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நான் ஸ்ட்ராங்கா இருக்கும் பொழுது அது எதா இருந்தாலும் எதிர்கொள்றதுக்கு தயாரா இருக்கலாம் இல்லைங்களா? அப்படிதான் உங்க ராசி அதிபதி சொல்றாரு. அவர் இருக்கக்கூடிய வீடு 8ஆம் வீடாக இருக்கிறதுனால கொஞ்சம் முரண்பாடுகள் இருக்கலாம். உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள், இந்த வருடங்கள் செய்யக்கூடிய விஷயத்துல ஒரு தடை தாமதங்கள் இருக்கலாமே தவிர உங்களுக்கானது வரவேண்டியது வந்தே தீரும். மறைவுக்குண்டான வேலையும் நடக்கும், உச்சத்துக்குண்டான வேலையும் நடக்கும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நகையெல்லாம் கொஞ்சம் அடமானத்துல வைப்பீங்க, ஆனா மீண்டும் எடுத்துருவீங்க. கொஞ்சம் நகையெல்லாம் விற்பீங்க, ஆனா அந்த பணம் எல்லாம் கொஞ்சம் குடும்ப தேவைகளுக்கு பூர்த்தி பண்ணுவீங்க. சோ இப்படி நல்லதும் உண்டு 50%, ஒரு 50% பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் உங்களுடைய சுய தேவைகளும் உண்டு அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். சோ நாளுக்குடையவரும் உங்களுக்கு உச்சமாகறதுல கொஞ்சம் உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கிறது. இந்த வருஷமே பாத்தீங்கன்னா லாபஸ்தானாதிபதியோட சுக்கிரன் சேர்ந்து வரும் பொழுது ஒரு வீடு கட்டுறது, ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குறது, புதிய சொத்து சேர்க்கைகள் அப்படிங்கிறது ஏற்படுறது, இதெல்லாம் நிறைந்து காணப்படும்.